வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு தபால் அனுப்பும் போராட்டம். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் தகவல். இனி விரிவான செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் மற்றும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அவர்களின் தலைமையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் மற்றும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அவர்களின் தலைமையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், சார்பு ஆட்சியர் திருமதி இசித்தாரதி, துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள், வருவாய்த்துறை மற்றும் பிற தொடர்புடைய துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேர்தல் காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் காலத்தில் அமைதியை பேணுதல், குற்ற செயல்களை தடுக்க முன் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், முக்கிய மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணுதல், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை முழுமையாக கடைபிடித்து சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து குடியரசுத் தலைவர் பிரதமருக்கும் தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நிரந்தர பணி வழங்க கோரியும் கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான வோட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். பரிகாரம் செய்வதாக கூறி முத்தியால்பேட்டை பகுதியில் நகைகளை திருடிய 2 போலி சாமியார்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் 59 வயதான கோமலவல்லி. இவரது வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி ஜோசியம் பார்ப்பதாக கூறி காலை 11 மணிக்கு 2 பேர் வந்துள்ளனர். அவர்கள் கோமலவல்லி வீட்டில் செய்வினை வைத்துள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனை உண்மை என நம்பி அவரும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தார். அப்போது பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என கூறவே கோமலவல்லி 2 கிராம் மோதிரம் 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். மேலும் பரிகார பூஜைகளுக்காக ரூபாய் 18,600 வாங்கியுள்ளனர். பரிகாரம் செய்ய வாங்கிய நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட செய்து பூஜை செய்துள்ளனர். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் போது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் பாத்திரத்தில் இருந்த மஞ்சள் நீரில் இருந்த நகைகளை காணாமல் திடுக்கிட்டார். அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இந்த நூதன திருட்டு தொடர்பாக முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் சிவப்பிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமலவல்லி வீட்டிற்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுவை ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த 39 வயதான சின்னராசு, 30 வயதான மிக்கில் என்பதும் கோமலவல்லி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருடிச் சென்றதையும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து சின்னராசு, மிக்கில் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து மோதிரம், கம்மலை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் யார் தலைமை என்பது முக்கிய கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து உழவர்கரை, நெட்டப்பாக்கம், ஊசுடு ஆகிய 3 தொகுதிகளை கேட்டனர். அதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், உழவர்கரை, நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதிகளை கேட்டனர். அதனைத் தொடர்ந்து 3ஆவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர்கள் ராஜாங்கம், ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். திருபுவனை, லாஸ்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது. இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸை அழைக்கவில்லை. திமுக கூட்டணிக்கு தலைமையை தானே எடுத்துக்கொண்டு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு திமுக கூட்டணி கூட்டத்தை நடத்துகிறதே என்று கேட்டதற்கு கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் கட்டுப்படும். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கூட்டணி விஷயத்தில் தமிழகத்தில் எந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும், அதுதான் முறை என்று கூறிவிட்டு வந்துள்ளோம் என நாராயணசாமி கூறினார். கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையே என கேட்டதற்கு எங்களுக்கு அழைப்பு இல்லை, காங்கிரஸை பிறகு அழைத்து பேசலாம், பேச்சுவார்த்தை மேலிட மட்டத்தில் நடக்கிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். இதனிடையே பேச்சுவார்த்தை முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி தேர்தல் பொறுப்பாளராக தலைமை நியமித்துள்ளது. அதன்படி சிபிஐ, சிபிஎம், விசிக நிர்வாகிகளை சந்தித்தேன், காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சந்திப்பேன். புதுச்சேரிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார் என்பது கட்சி தலைமைதான் முடிவு செய்யும். அதன்படி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காங்கிரஸ் ராகுலும் முடிவு செய்வார்கள். போட்டியிடும் தொகுதிகளையும் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்றார். காங்கிரஸ் தலைமையை அடுத்து சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் யார் தலைமை என்ற கேள்வியால் இந்தியா கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அது சார் தலைமை தான் முடிவெடுக்கும். இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யாரும் பேச முடியும். எல்லாம் நாமானு பேசலாமே தவிர எந்த கட்சி தலைமையில் கூட்டணி போன்று புதுச்சேரியில் என்பதை எங்கள் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி தான் முடிவெடுப்பாங்களே தவிர வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நாங்கள் நடத்துவோம். தொகுதி பங்கீடு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் அதுக்கெல்லாம் இதுவே இல்லை. சும்மா நான் எல்லாரையும் சந்திக்க வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
அண்ணா நினைவு நாள் முடிச்சுட்டு இங்கே பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தேன். பார்ட்டி ஆஃபீஸ் வந்து எல்லாரையும் பார்க்கணுமேனு வந்தேன், வேறு ஒன்றும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டீங்க, ஆனால் காங்கிரஸ் மட்டும் அழைக்க எனக்கு இல்லை. நான் ஏன் கூப்பிட்டு எல்லாம் நான் அவங்களையும் பார்க்க போகிறேன். என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க சார் தலைமையில். அதனால் நான் இப்போ இவங்களை சிபிஎம் சிபிஐ பார்த்தேன், விடுதலை செஞ்சு காங்கிரஸையும் போய் பார்க்க போகிறேன். அந்த அவங்க அந்த அந்த தலைவரோடு அலுவலகத்தை கூப்பிட்டு பேசிட்டீங்க. இல்லை அவங்க வரேன்னாங்க, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நான் அவங்க வீட்டுக்கு நான் வரேன், இல்லை நாங்கள் வரோம் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன். அதனால் அவங்க வந்தாங்க. நான் அவங்கள வீட்டிலே போய் பார்க்க போகிறேன். இப்போ யாரை சந்திக்க போகிறேன்? இப்போ காங்கிரஸில் யாரை சந்திக்கணும்? காங்கிரஸில் வந்து யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்கள தான் சந்திக்கணும். நான் யாருன்னு சொல்கிறது, அவங்களுக்கு யார் தலைமை இருக்காங்களோ அவங்கள தான் சந்திக்கணும். ஆமாம். பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க தான் இருக்குது சார்? ஒன்றும் பேச்சுவார்த்தை ஒன்றும் தொடங்கலை. தலைமையில் முடிவு எடுக்கணும்ல, அவங்க தான் அவங்க சொல்லி நீங்கள் தலைமையில் முடிவு எடுங்க பேசுங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசுவோம். இப்போ நான் வந்து பொறுப்பாளராக வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் பேசுறதுக்காக தான் வந்தேனே தவிர தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எதுவுமே நாங்கள் இன்னும் பேசலை. அதனால் தலைமை தான் முடிவு எடுக்கும். எதுமா கடந்த முறை போட்டியிட்ட கூடுதல் தொகுதியில் நம்ம போட்டியிடுவோமா திமுக? அதுவும் தலைவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. நாங்கள் வந்து எல்லாம் வெறும் இதுதான். நாங்கள் அவங்க தான் தலைமை தான் முடிவு எடுக்கும். தலைவர் காங்கிரஸ் எல்லாமே இந்த ஆலோசனை காங்கிரஸ் கூப்பிடல. அதை நான் வழக்கம் திரும்ப சார், இது வந்து கூட்டணிக்கோ அதுவோ இதுவோ இல்லை, இதுவே இல்லை. நான் வந்தது இது வந்து நான் என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, என்னை அறிமுகப்படுத்தி கொள்வதற்காக வந்த கூட்டம் தான். நான் பார்க்குறது அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். சிபிஐ அவங்க தலைவரோட வீட்டுக்கு நான் வந்து பார்க்க வரேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அதனால் வந்தாங்க, பார்த்தாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எது சார்? அது தலைமை தான். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு இலவசமாக தேநீர் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும், பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக கொடிகள் ஏற்றப்பட்டும், இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் கபாலி ஏற்பாட்டின் பேரில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தேநீர் விருந்துடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள டீ கடையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சாலையில் சென்ற பொதுமக்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. சின்ன அச்சிடப்பட்ட நோட்டீஸும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி ஆரம்பித்து 3ஆம் ஆண்டு தூக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் விழிப்புணர்வுக்காக 1000 நபர்களுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் இலவசமாக தேநீர் டீ வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 500 நபர்களுக்கு விசிலும் விழிப்புணர்வு நோட்டீஸும் வழங்கப்பட உள்ளது. இது இப்போ சென்ற ஆண்டு 2ஆம் ஆண்டும் நான் டீ வழங்கினேன் பொதுமக்களுக்கு. இது 3ஆம் ஆண்டும் பொதுமக்களுக்கு டீ வழங்குகிறேன். பொதுமக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழக கட்சி. ஆண்டாண்டு காலமாக 2 கட்சிக்கு மக்கள் வாக்களித்தனர். அந்த 2 கட்சிகளையும் புறக்கணித்து 3ஆவதாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கட்சி பணி செய்து கொண்டிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவச் சிலைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து அறிஞர் அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தூய்மை பணியின் போது கிடைத்த தங்க நகையை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் ஜோதி என்ற பெண்மணியை காங்கிரஸ் கட்சியினர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தருமபுரி தனக்கோடி நகர் காமராஜர் வீதியில் வசிக்கும் கிரீன் வாரியார் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக பணி செய்யும் திருமதி ஜோதி என்ற பெண்மணி தூய்மை பணியாளர் பணியை ஐயங்குட்டிப்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என பிரிக்கும் போது அதில் கிடைத்த தங்க நகையை மிக நேர்மையான முறையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனை அறிந்த புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களின்படி காங்கிரஸ் கட்சியின் சீனியர் லீடர் துணைத் தலைவர் PK தேவதாஸ் மற்றும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் NRK ராஜகுமார் அவர்கள் தலைமையில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோமசுந்தரம் மற்றும் கோபால், சுரேஷ், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவி மற்றும் பலரும் கலந்து கொண்டு அவர்களின் நேர்மையை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் அன்பளிப்பு கொடுத்தும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி கடந்த 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன்வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் இன்று புதுச்சேரி அரசை கல்வித்துறையை கண்டித்தும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு ரூபாய் 3,16,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜகுமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழா இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழர்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் பாடுபட்ட சேனாதி ராஜாவுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இந்த விழாவில் தமிழ்நாட்டின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நல்லுசாமி, யாழ்ப்பாணத்தின் ஆளுநர், வடமாகாணத்தின் துணை தூதுவர், புதுச்சேரி பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் மற்றும் இந்தியா, மலேசியா, இலங்கை தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் மற்றும் யாழ்ப்பாண தமிழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் சின்ன கைலை சிவத்தொண்டர் திருக்கூட்ட அடியார்கள் காலை முதல் திருவாசகம் முற்றுவதல் நடத்தினர். இடையே அடியவர் மனம் போற்றும் அப்பூதிய அடிகள் நாடகம் நடைபெற்றது. நாடக ஆலோசகர் அருணாச்சல சாமி, சிவஞானியார் ஆகியோர் கலந்து கொண்டு நாடகத்தை சிறப்பாக நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. அடியார்கள் தங்கள் கரங்களாலேயே சின்ன திருக்கைலாயத்திற்கும் மார்க்கண்டேய சிவலிங்கத்திற்கும் கலச
திருமுழுக்கு ஆட்டி அலங்காரம் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் வருகின்ற 15ஆம் தேதியன்று மகா சிவராத்திரி பூஜை அன்னதானத்துடன் 4 கால பூஜை நடைபெறும் என்றும், அன்று மாலை 108 அன்பர்கள் கலந்து கொண்டு மண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும், மாலை 7 மணி முதல் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும் என்றும், அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மலை அரசியுடன் அமர் திருக்கூடல் பாகன் கைலாயநாதன் அருள் பெறுமாறு அன்போடு அழைப்பு விடுத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவமையப்பர் அறக்கட்டளையும் விழா குழுவினரும் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சட்டசபை நோக்கி பேரணியில் சென்ற ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று போராட்டம் புதிய திருப்பத்தை எடுத்தது. மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவில் அருகே இன்று காலை ஆசிரியர்கள் ஒன்று கூடி அங்கிருந்து சட்டசபையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். தங்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த பேரணி திட்டமிடப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சட்டசபை நோக்கி நகர்ந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற காரணத்தினால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உழவர்கரை ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தற்காலிகமாக அடைத்து வைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை காரணமாக போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பாபு மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணபுரான் ஆகியோர் நலக்கூடத்திற்கு சென்று ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தி சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்றைய கைது சம்பவம் அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு தபால் அனுப்பும் போராட்டம். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.